if sin alpha plus cos alpha whole square, sin alpha plus cosecant alpha whole square plus cos alpha plus secant alpha whole square equal to k plus tan square alpha plus cot square alpha. ஓகேங்களா? ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எதை இப்போ செய்ய போகிறோம், செய்யலாமா? ஸோ பாருங்கள், தேர்டு சம்மு. ஸோ இங்கே வந்து sin alpha plus cosecant alpha whole square plus cos alpha plus secant alpha whole square equal to k plus tan square alpha plus cot square alpha. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை a plus b whole square ஃபார்முலாவில் எடுத்து எழுதுங்க. sin square alpha plus cosecant square alpha plus 2 sin alpha cosecant alpha plus இது a plus b square cos square alpha plus secant square alpha plus 2 cos alpha secant alpha. அடுத்தது இந்த tan square cot square இந்த சைடு வரும்போது minus tan square alpha minus cot square alpha equal to k ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், sin square alpha plus cos square alpha என்ன வரும், 1. ஓகேங்களா? sin square alpha plus cos square alpha அப்படின்றது 1. trigonometry identity ஃபார்முலா. ஓகேங்களா? அதே மாதிரி cosecant square alpha minus cot square alpha. ஸோ இதுவும் trigonometry identity ஃபார்முலா தான். ஸோ என்ன அப்படின்னா cosecant square இது வரைக்கும் எழுதலை, போன சம்மில் எழுதிருப்பேன் நினைக்கிறேன். cosecant square alpha minus cot square alpha equal to 1. ஓகேங்களா? செகண்ட் சம்லேயே இருக்குது. cosecant square alpha minus 1 equal to cot square alpha. ஸோ காட் இங்கிட்டு வந்தால் மைனஸில் வரும், 1 இங்கிட்டு போகும் ப்ளஸில் வரும். ஸோ cosecant square alpha minus cot square alpha equal to 1. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதுங்க. cosecant square alphaவையும் cot square alphaவையும் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ எதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், secant square alpha minus tan square alpha. ஸோ 1 plus tan square alpha வந்து secant square alpha. ஓகேங்களா? அப்போ secant square alpha இந்த சைடு tan square வந்துச்சுன்னா secant square alpha minus tan square alpha equal to 1. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா secant square alpha minus tan square alpha ஸோ equal to 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியது 2 sin alpha cosecant alpha. ஓகேங்களா? ஸோ 2 sin alpha cosecant alphaவை 1 by sin alphaன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியது 2 cos alpha secant alphaவை 1 by cos alphaன்னு எழுதலாம் ஈக்குவல் டு k. ஓகேங்களா? ஸோ சைனும் கேன்சல் ஆகுது, காசும் கேன்சல் ஆகுது. மீதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 1 + 1 2 + 1 3 ப்ளஸ் இது கட் ஆகிடுச்சு. ஸோ 2 இங்கேயும் கட் ஆனது 2 ஈக்குவல் டு k. ஸோ அப்போ k ஈக்குவல் டு 5 + 2 7. ஸோ k ஈக்குவல் டு 7 அப்படின்றதான் எனக்கு இந்த தேர்ட் சம்க்கான ஆன்சர் B அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா?